நிதிஷ்குமார் ரெட்டி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல டெபு பண்றாரு. ஃபியர்லெஸ்ஸா அவர் இன்னைக்கு விளையாடி இருக்காரு. அவரோட பிளேயிங் எப்படி பாக்குறீங்க? சரியான டேர்ம் யூஸ் பண்ணீங்க, ஃபியர்லெஸ். கண்டிப்பா கரெக்ட், அதேதான் அப்ராப்ரியேட் வேர்டு அது. ஏன்னா இந்த காலத்து பசங்க பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் ஆயிட்டு ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறமே ஃபாரினர்ஸ் அந்த ஓவரா ஆறுது இல்ல, இன்னும் பெரிய பிளேயர் ஜாம்பவான் பிளேயர்னு அந்த பிரமிக்கிறது, அவன் கேமை மாத்தி ஆடணும் இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல பெரிய ஸ்டேஜ்லன்றதுலாம் இல்ல. எந்த மாதிரி கிரிக்கெட் ஆடி ரஞ்சி டிராபி சவுத் ஜோன்லாம் ஆடி இருக்கானோ அதே கிரிக்கெட்டை அவன் அந்த ப்ராசஸ ஃபாலோ பண்ணி இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல எக்ஸிபிட் பண்றாங்க. சைன் ஆஃப் த மாடர்ன் டே க்ரோயிங் இந்தியா தாங்க. இந்த காலத்து பசங்களுக்கு அட்டகாசமான கான்பிடன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வேண்டியது அந்த மென்டரிங், அந்த க்ரூமிங், அவங்களை அந்த பாதையில சரியா எடுத்துட்டு போனோம். சோ நிதிஷ் ரெட்டி ரொம்ப சர்ப்ரைஸ் செலக்ஷன் தான் நிறைய பேருக்கு. பட் அந்த கேப்டனோட ஹன்ச்சு, கௌதம் கம்பீரோட ஹன்ச், எப்படி வாஷிங்டன் சுந்தர கூட்டு வந்து பூனேல இறக்கி விட்டு அந்த 11-12 விக்கெட் எடுத்தாரோ அதே மாதிரி இது ஒரு நல்ல ஹன்ச்சு.